என்ன பண்ணுது? மருதாணி வச்சுட்டு இருக்கிறேன். மருதாணி நகை சுத்தி இருந்திருக்குது. அதனால இந்த மருதாணி வச்சா நகம் சுத்தி இருந்திருக்காது. நகை சுத்தினா நகத்துல கொப்பளை மாதிரி வந்துடுது. இதெல்லாம் வச்சா ரொம்ப நல்லதும். அப்புறம் சூட்டை தணிக்குமா. அது எப்படின்னு எனக்கு தெரியல. வச்சிட்டு இருக்கிறேன் நானும் மருதாணி. எல்லாம் மெகந்தி அது இதுன்னு வச்சுக்கிறாங்க. இது அந்த காலத்து இது. மருதாணி தலையை அரைச்சி இப்படித்தான் கொண்டையா ஓடி வைப்பாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாம் மெகந்தின் பேரில் அப்படி சும்மா இதாக டிசைனாக வைக்கிறாங்க. நம்ம பொண்ணே மெகந்தி எவ்வளோ விதவிதமாக வைக்கிறோம். நமக்கு மருதாணி ஆட்டுறதுக்கு புளி, லவங்க பூனால, அப்புறம் சர்க்கரை, இது மூணையும் போட்டு ஆட்டுறது தான். சர்க்கரையும் போடணுமா? சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் போடணும். நல்லா செவக்கும்பாங்க. இவங்களெல்லாம் போட்டு ஆட்டி வச்சா இது ரொம்ப நல்லது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம இயற்கையா வரத வைக்கலாம். கோணு அது இதுன்னு வைக்கிறத விட இது மாதிரி அரைச்சு வைக்கலாம். சூப்பரா இருக்கும். ஓகே, வச்சு முடி பார்க்கலாம். கைக்கெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து உள்ள பினிஷிங் ஆகிட்டு இருக்குது. உள்ள பினிஷிங் ஆகிட்டு இருக்கு. பாடி வேலை முடியுது, இப்போ டிங்கிங் வேலை நடக்கிற மாதிரி. இப்படித்தான் மருதாணி வைக்கணும். வைக்க தெரியாதுன்னு வச்சு பார்த்து பழகிக்கங்க. சூப்பரா வச்சுருவோம். வைக்கத்தால கொய்யா சீம்பலாப்பழம் வெயிட்டிங் வச்சு முடிச்சுட்டு எப்படி அதை சாப்பிடுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வெற்றிகரமாக ஒரு வழியாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. எப்படி இருக்கு பார்க்கலாம். நாளைக்கு அது செவந்து வச்சு பார்த்தா தான் தெரியும். நல்லா சூப்பரா. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். செவந்த முன்னாடி பார்க்கலாம். இப்போ பாருங்க, சீத்தாப்பழம் மரத்துலயே பழுத்த பழம். இப்போதான் பறிச்சுட்டு வந்தது. பார்க்கலாம், அது அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்களா எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம். இல்லை, கை கழுவிட்டு சாப்பிடலாம். அதான் எப்படி அப்படி ஒரே கையில் புட்டாச்சு. பார்க்கலாம். கை கழுவணுமே, கை கழுவிட்டா சாப்பிடலாம். சரி, ஓகே.